தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் ஆர்டிஓ அலுவலகங்களில் மின்சார கார்களுக்கான வாகன பதிவு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், என்ன காரணத்திற்காக இந்த ஆர்டிஓ பதிவு நிறுத்தப்பட்டிருக்கிறது? பாலவேல், குறிப்பாக கடந்த திங்கட்கிழமையிலிருந்தே மின்சார வாகனங்களுக்கான அந்த பதிவு என்பது ஆர்டிஓ அலுவலகங்களில் செய்யப்படவில்லை என்ற புகார் இருந்தது. குறிப்பாக தொடர்பாக நேரடியாக போக்குவரத்து துறை ஆணையர் அலுவலகத்திற்கு சென்று தொடர்பாக விளக்கம் கேட்டபோது உரிய விளக்கத்தை அவர்கள் அளிக்கவில்லை. குறிப்பா நம்ம ஐநாவரம் ஆர்டிஓ அலுவலகம், அதே போல அண்ணா நகர், கே நகர் உள்ளிட்ட அனைத்து ஆர்டிஓ அலுவலகத்திலும் தற்போது இந்த இ வெஹிக்கிள், அதாவது பைக் உள்ளிட்ட இ வெஹிக்கிள் இருந்தாலும் கூட பைக்கினுடைய இ வெஹிக்கிளுக்கு ரெஜிஸ்டர் செய்யப்படுகிறது. ஆனால் கார் உள்ளிட்ட இந்த மின்சார வாகனங்களுக்கு தற்போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய பதிவு என்பது செய்யப்படாமல் நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட இ வெஹிக்கிள்ஸ் தற்போது ஆர்டிஓ அலுவலகங்கள்ல ரெஜிஸ்டர் செய்ய முடியாத நிலையில இருக்கிறது. இதற்கான உரிய விளக்கமும் அந்தந்த சம்பந்தப்பட்ட வாகன உரிமையாளர்களுக்கும் தெரிவிக்கப்படவில்லை என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆர்டிஓ அலுவலரிடம் நிறைய பேர் கேட்டபோது வாய்மொழி உத்தரவாக இந்த தகவலை போக்குவரத்துறை சார்பில் அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமான தகவல் எப்போது வரும் என்ற கேள்வியும் பொதுமக்கள் மத்தியில எழுந்திருக்கிறது. பாலவேல், நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.